Hi all, welcome back to my channel Grammar Made Easy. இப்போ நம்ம பார்க்க போறது grammar உடைய basics. இந்த part 1 video part 1 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி grammar கான explanation videos நான் day by day போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ திடீர்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, பிளான் பண்ணிருக்கீங்க, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சமைக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, சமையல் அப்படின்னு நினைச்சிட்டாலே இம்மீடியட்டா நம்மளுக்கு அது ரெடி ஆயிடாது. அதுக்கு தேவையானது இன்கிரீடியன்ஸ். வாட் இஸ் திஸ் இன்கிரீடியன்ஸ்? இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னா, எதெல்லாம் ஆட் பண்ணா அந்த டிஷ் ஒரு முழுமை அடையுமோ அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டாதான் அதுக்கான ஒரு நிறைவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசும்போது நிறைய வார்த்தைகளை இணைச்சு பேசுவோம். இந்த வார்த்தைகள்லாம் உள்ளடங்க ஒரு ஸ்பீச் கம்ப்ளீட் ஆகும். I mean to say that if at all you are planning to give a speech, in that case you have to use several words. Those several words are nothing but the parts of a speech. What are those parts of speech? அதெல்லாம் என்ன? அந்த parts of speech எல்லாம் என்ன? As I said, to make your speech complete, we need various parts, like how we need the ingredients to prepare a dish. Likewise, to make your speech complete, in that case, we need several parts for a speech. That is what we call it as parts of speech. Okay, now let's come into the content. இப்போ parts of speech எத்தனை வகைகள்? Yes, there are 8 parts of speech. There are 8 parts of speech. 1. Noun. 2. Pronoun. 3. Verb. 4. Adverb. 5. Adjective. 6. Preposition. 7. Conjunction. 8. Interjection. So, there we go. There are 8 parts of speech. There are 8 parts of speech. What are they? Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, and interjection. So, these are the 8 parts of speech, which is very, very essential for you to give a complete speech. Without these, your speech will not get complete. Without these, your speech will not get completed. எப்படி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், எப்படி ஒரு சமையலுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பார்ட்ஸ். இதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 8 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 8 பார்ட்ஸை நம்ம தனித்தனியா என்னன்றத அனலைஸ் பண்ண போறோம். இப்போ இதுல நவுன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் கிவன்? நவுன். இப்போ நீங்க என் சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ்ல கிராமர் டாஸ்க், கிராமர் கேம் அது ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது என்னன்றது. இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். First, let's take into account the noun. See, I actually want this video to be more of a class, not like a video actually. So I want all of you
to make sure, though we are not live in conversation, I want everybody to make it a point that once you have a full watch of the video, make sure that you post your comments, as well as if at all you all have any doubts, please don't hesitate to post it. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டு தயங்காதீங்க. ஏன்னா டவுட்ஸ் கேட்க தான் நம்மளால ஒரு சப்ஜெக்ட்ல பர்ஃபெக்ட் ஆக முடியும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, be it மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், வாட் எவர் இட் இஸ், எனி சப்ஜெக்ட், if you want to ace the subject, then make sure that you get your doubts clarified. Okay, now let's move on to what is noun. இப்போ now that I have written on the board noun அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த nounனா என்ன? What is all this noun about? Noun is nothing but name of a person, place, animal, things, feelings, idea. All these are categorized as noun. So இந்த nounனா என்ன? பெயர் சொல். பொதுவா சொல்லணும்னா பெயர் சொல், தமிழ்ல சொல்லணும்னா பெயர் சொல். இது என்ன பெயர் சொல் அப்படின்னா, there might be name of villages, cities, states, countries. It might be name given to a mountain. It could be for a forest. Then animal, books, name of villages, cities, states, countries, mountain, forest, animal, book, person. So all this, whatever is a naming word, all that falls under a noun. எதெல்லாம் ஒரு பெயர் சொல்லோ அது எல்லாமே என்னன்னு நம்ம சொல்லுவோம், noun அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் நான் கொடுக்குறேன், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ராகுல் kicked the ball. Rahul kicked the ball. Rahul kicked the ball. Now that is the sentence that is written on the board. இப்போ இதை ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது ஒரு செயல், verb, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஆக்ஷனை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. அப்ப யார் செஞ்சிருக்கா? Who kicked the ball? Rahul. Who kicked the ball? Rahul. What did he kick? The ball. What did he kick? The ball. What did he kick? The ball. So, who, what, and sometimes whom. So, இந்த 3 கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு எது மூலியமா கிடைக்குதோ அது எல்லாமே நீங்க noun அப்படின்னு தான் சொல்லணும். For example, Mount Everest is the highest one. Mount Everest is the highest. இப்போ இதுல நேம் ஆஃப் அ மவுண்டன் இருக்கு. இதுல எந்த மவுண்டனை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம்? மவுண்ட் எவரெஸ்ட். நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு, அதுல மவுண்ட் எவரெஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இப்போ இதுல என்ன அப்படின்னா, நவுன்ல சில கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நவுன்ல 5 வகைகள் இருக்கு. There are 5 different kinds of nouns. Let's see what they are. Proper noun, common noun,
collective noun, abstract noun, and then material noun. Why do I have to know all this? Yes, you need to know all this because you must find it easy to identify a noun. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா இதெல்லாம் வந்து எந்த ஒரு கிராமர் கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கட்டும், ஆக்டிவ் பாசிவ், டைரக்ட் இன்டைரக்ட், இது எது எடுத்துக்கிட்டாலும் this minimal basic knowledge is very very essential about the parts of speech. So make sure that you go through this video to the fullest. So இப்போ first இந்த nouns வந்து 5 கேட்டகரி சொன்னேன். இதுல first one is proper noun, common noun, collective noun, abstract noun, material noun. I'm just going to give you an example for each kind of noun. Let's take proper noun. Proper noun அப்படின்னா என்ன அப்படின்னா it's a specific name that is given to a person, place, animal or thing. So now when we move on to a specific person, for example, if supposing it is Priya, it's a name that is given to a specific person, a specific name given to a person, and that is why we call it as a proper noun. Now as I said, Sahara Desert, there are so many deserts, but here I'm trying to give you a name, a Sahara. Sahara is a name given to that particular desert, and therefore we call it as a proper noun. And the desert க்கு மட்டும் அந்த பேர், அதனால அது வந்து proper noun. இப்போ next one, what is common noun? Common அப்படின்னா general. For example, a boy, a girl, that comes under common noun. Next we move on to collective noun. இப்போ collective nounனா a family அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபேமிலியில. So we call it as a collective noun. A family, a team, bunch of grapes, herd of cattle, all these will fall under collective noun. Next we have something that is called as an abstract noun. As I said, it's going to be a kind of feeling, an idea, whatever. So for example, let's say kindness, happiness, all that falls under abstract noun. A kind of feel, a kind of idea, all that comes under abstract noun. Next we have something called as material noun. What is this material noun? What is it made of? Whatever it is made of. The table is made of wood. Wood is the material noun. I have a gold ring. Gold. So all these are called as material noun. So இப்போ உங்களுக்கு வந்து நவுன்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா please don't hesitate to drop your doubts in the comment section, and next pronoun will be posted as part 2 of parts of speech. Thank you.